நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இண்டியில் இம்பார்ட்டன்ட் டூல் என்னென்னு பார்த்தோம்னா அது லிங்க்டின் தான். ஸோ 2 பேஜில் வந்து உங்களோட சிவி WTC பில்டிங்கில் தான் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ 4 வீக்ஸ் மினிமம் எடுக்கும் விசா ப்ராசஸ் ஆகிறதுக்கு. சேலரி லிமிட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருந்தால் தான் உங்களால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூரோ வண்டர் தமிழ் வித் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம லாஸ்ட் 2 எபிசோடில் HSM ஸ்கில்டு லேபரில் எப்படி அப்ளை பண்ணி ஜாப் வாங்குறது, அன்ஸ்கில்டு லேபர் அதாவது லேபர் கேட்டகரியில் வந்து எப்படி ஜாப்ஸ் வாங்குறது, அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து நம்ம CV எப்படி டெவலப் பண்ணுறது, ப்ளஸ் விசா அண்ட் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன, ஸோ அதை பற்றிலாம் பேச போகிறோம். அது ப்ளஸ் நான் என்ன வேலை பண்ணுறேன், ஸோ எங்கே இருக்குது என்னோடய ஆஃபீஸ்லாம், ஸோ நான் எப்படி டே டு டே என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த விலாகு. இங்கேருந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒர்க் பண்ணோன்னா வந்துடும். ஸோ நானும் எப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் ஜாப் தேடிட்டு அப்புறமா ஜாப் கிடச்சி இங்கே நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்தேன். நீங்கள் எந்த ஏஜென்சிலேருந்து வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து விங்க் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எனக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணது, அப்புறம் நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியோட கான்டாக்ட் டெவலப் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ மெயினாக அவங்க வந்து ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க. மெயினாக ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங் செக்டருக்குலாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் செங்கல்பட்டு தான் டெய்லி அந்த லோக்கல் ட்ரெயினில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். லிங்க்டின்ல என்னோடய ஜாப் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் டெய்லி. At one point of time I got this opportunity. இங்கே வந்து லீட் எஸ்டிமேட்டராக வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைனீஸ் ஸ்டேட் ஓன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் டூல் என்னென்னு பார்த்தோம்னா அது லிங்க்டின் தான். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். லிங்க்டினில் செப்பரேட்டாக ஜாப்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. டாப் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஜாப்ஸு. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜென்யூனாக ஒரு பொசிஷனுக்கும் அவங்க வந்து சாரே வந்து டேரெக்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. லிங்க்டினில் போய் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட் எபிசோடில் என்னோடய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த எபிசோடை நீங்கள் பாருங்கள் மறக்காமல். ஸோ அது மெயினாக வந்து ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட்டுக்கு. லாஸ்ட் எபிசோட் வந்து நான் அன்ஸ்கில்டு லேபர் கேட்டகரி, அதாவது வேர் ஹவுஸ் ஜாப்ஸ், ஃபோக்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் வந்து டிரைவர்ஸு, அதையும் நான் வந்து எப்படி சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி அதையும் நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த எபிசோடில் CV டெவலப் பண்ணுறது, மெயினாக இந்தியாவிலலாம் வந்து அப்ளை பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேஜ் 7 பேஜ் வந்து CV கேட்பாங்க. 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்கெலாம் வந்து 6 பேஜ் வந்துடும் CV. அந்த மாதிரி CV 6 பேஜ் 7 பேஜ் கொடுத்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணணுன்னா CV அவ்வளோ கிறிஸ்பாக வந்து 2 பேஜில் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட என்ன அச்சீவ்மெண்ட்ஸு, ஸோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் என்ன கரியர் ஹிஸ்ட்ரி, என்னென்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணீங்க அதை போடுங்க. அண்ட் தென் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து உங்கள் கம்பெனியில் உங்களோட மேஜர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு 2 பேஜில் நீங்கள் வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி போடணும். ஸோ யூரோபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளஸ் சைட்லேயும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த யூரோபாஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் உங்கள் CVயை வந்து ரெடி பண்ணலாம். அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து CV ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ், என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணீங்க, உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 2 பேஜுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் CV டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து மெயின். ஸோ 2 பேஜில் வந்து உங்களோட CVயை வந்து நீங்கள் வந்து முடிச்சிடணும். 10 இயர்ஸாக இருக்கட்டும் 20 இயர்ஸாக இருக்கட்டும் 2 பேஜ் தான் உங்கள் CV. அதுக்கு மேலே அவங்க படிக்கவே மாட்டாங்க. கவர் லெட்டர் ரொம்ப முக்கியம். யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து கவர் லெட்டர் கண்டிப்பாக படிப்பாங்க. ஒரு ஜாப்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கவர் லெட்டரை ரெடி பண்ணுங்கள். மெயினாக கவர் லெட்டரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜாப் வந்து எப்படி உங்களுக்கு சூட் ஆகுது, ஸோ நீங்கள் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் லெட்டரில் தனித்தனியாக ஒரு ஜாப் போஸ்டிங்க்கும் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி ரெஸ்யூமோட நீங்கள் கவர் லெட்டரையும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊரில் கவர் லெட்டர்லாம் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. நான் இந்தியாவில் கவர் லெட்டர்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சதே கிடையாது. பட் இங்கே வந்து நான் அப்ளை பண்ணும்போது ஒரு ஜாப்ஸ்க்கும் வந்து நான் கவர் லெட்டரோடு தான் அப்ளை பண்ணுவேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே. ஸோ அடுத்து வந்து நம்ம விசா அண்ட் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயினாக வந்து HSM விசா, ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் விசா ஒன்று இருக்குது. இன்ஜினியரிங், டாக்டர், எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் வந்து ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் விசாவில் வரலாம். அப்புறம் அதே மாதிரி கம்பெனி வந்து விசா ஸ்பான்சர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பேன். ரீசன் என்னென்னா, ஸோ லைக் மிடில் ஈஸ்ட் மாதிரி எல்லா கம்பெனிஸாலும் வந்து இங்கே விசா கொடுக்க முடியாது. ஸோ INDயில் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க விசா அப்ளை பண்ணாலும். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடி ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்பயும் நான் கொடுக்குறேன். INDயில் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க
எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து விசா ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஆட்களை எடுத்து ஒர்க் பண்ணலாம். மற்ற எந்த கம்பெனிஸ்லாம் வந்து விசா கொடுக்க மாட்டாங்க, அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸ் வச்சுருக்காங்க. ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணும் போதே வந்து அவங்க கம்பெனிஸ் வந்து இந்த ஜாப்ஸ்க்கு வந்து எங்களால் விசா ஸ்பான்சர் பண்ண முடியும், இந்த ஜாப்ஸ்க்கு வந்து விசா ஸ்பான்சர் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த விசா ஸ்பான்சர் பண்ணாங்களோ அந்த ஜாப்ஸை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ பேசிகிட்டே என்னோடய ஆஃபீஸ் வந்தாச்சு. ஸோ நான் வேணால் காமிக்கிறேன். ஸோ இங்கே இந்த WTC பில்டிங்கில் தான் நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. 13th and 14th ஃப்ளோரில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏக் சென்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டாப் கம்பெனிஸும் இங்கே இருக்குது. ஸோ நான் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆயில் அண்ட் கேஸில் வந்து பெரிய கம்பெனி. ஸோ அவங்க ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தமான எல்லா கம்பெனிஸும் இங்கே இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊர்லேயோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ மெயினாக அந்த விசா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். விசாவில் வந்து மெயினாக சொன்னது 2 கேட்டகரிஸு. HSM, அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு, அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வந்து நார்மல் ஒர்க் விசா கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி உட்காரும். ஸோ அப்புறம் வந்து யூரோப்பியன் ப்ளூ கார்டுன்னு ஒரு விசா கேட்டகரி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு HSM விசா கேட்டகரி மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த இமிக்ரேஷனில் வந்து HSM விசா வந்து ஈஸியாக அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ICTன்னு ஒரு விசா இருக்குது. ICTனா என்னென்னா இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ உங்கள் மெயின் கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்குது, அவங்களோட பிரான்ச் வந்து யூரோப்பியன் யூனியனில் எங்கே இருந்தாலுமே சரி, ஃப்ரான்ஸில் இருக்குது, இப்போ இட்டாலியில் இருக்குது, இல்லைனா நெதர்லாண்ட்ஸில் இருக்குன்னா அந்த கம்பெனிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டெபுடேஷன் சொல்லுவாங்க. அந்த டெபுடேஷன் மூலிமா வந்து வரவங்க வந்து ICT விசாவில் வருவாங்க. ஸோ நான் டெக்னிப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த போது 3 இயர்ஸ் நான் வந்து ICT விசாவில் வந்து பாரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ICT விசா, இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஒர்க் விசா, அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வரவங்க வந்து நார்மல் ஒர்க் விசாவில் வருவாங்க. INDன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதாவது இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இந்த விசா எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸும் வந்து INDயில் தான் அப்ளை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு விசா அப்ளை பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் லாங் டேர்ம் விசா வரணுன்னா இந்தியாவிலேருந்தோ இல்லை மற்ற கண்ட்ரீஸாக இருந்தோ விசா அப்ளை பண்ண முடியாது. உங்களோட லோக்கல் கம்பெனி இப்போது நெதர்லாண்ட்ஸ்லேயோ இல்லை மற்ற கண்ட்ரி யூரோப்பியன் யூனியன்லேயோ இருக்கிற அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த ஆஃபீஸ் தான் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து விசா ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ விசா ஃபைல் பண்ணி ஒரு 4 வீக்ஸ் மினிமம் எடுக்கும் விசா ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் அனுப்புவாங்க. அந்த வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் இருக்கிற எம்பசியில் போய் நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் விசா, பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்பிங் பண்ணும். ஸோ இதுதான் நார்மல் ஒர்க் விசாவோட ப்ராசஸ். HSM இல்லை அன்ஸ்கில்டு ஒர்க் விசா அதெல்லாம் வந்து இங்கே நெதர்லாண்ட்ஸ்லேயோ இல்லை அதர் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற எம்பசியில் தான் அப்ளை பண்ணணும். இதை வந்து வேறு யாருன்னா இல்லை நான் வந்து இந்தியாவிலே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒர்க் விசா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்கேம். யூரோப்பியன் யூனியனில் தான் அப்ளை பண்ண ஒர்க் விசானா. டூரிஸ்ட் விசா இல்லை ICT இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் விசாவில் வரீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லோக்கலில் வந்து அதுவும் VFSல தான் பண்ணுறாங்க. VFSன்ற வந்து ஒன்றுமே இல்லை, அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி. அவங்க வந்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் விசாவெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எம்பசியில் போய் அப்ளை பண்ண தேவையில்லை. யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரியே வந்து ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் வந்தீங்கன்னா கம்பெனிஸே வந்து விசா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்ததும் அப்படி தான். ஸோ நான் ஜாப் அப்ளை பண்ண கிடச்சிது. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற என்னோடய கம்பெனி வந்து விசா ஃபைல் பண்ணாங்க INDயில். 4 வீக்ஸில் வந்து IND வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த லெட்டர் வந்து என்னோடய கம்பெனி எனக்கு கொடுத்தாங்க. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் நெதர்லாண்ட்ஸ் எம்பசியில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ஸோ ஸ்டாம்பிங் ஆகி அது வந்து எனக்கு வந்து போஸ்டலில் தான் அனுப்பிச்சாங்க. ஸோ 1 வீக்கில் எனக்கு வந்துச்சு. நான் வந்து இங்கே சென்னையிலேருந்து டெல்லி எம்பசிக்கு போன ஏர் டிக்கெட்டு கூட நான் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து நான் கிளைம் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட்டுக்கு வந்து நான் 100% அடித்து சொல்லுவேன், நீங்கள் காசு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்படி காசு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்கேம் தான். ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ். நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸு. ஸோ போட்டிருக்கு 14th ஃப்ளோர் CC7 Europe BV. ஸோ நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஸோ வணக்கம் அகைன். 5 o'clock ஆச்சு. ஸோ நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் கவர்மெண்ட்டே வந்து நிறைய ரூல்ஸ்லாம் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக. 9 to 5 அதான் ஆஃபீஸ் ஹவர்ஸு.
ஸோ நீங்கள் 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். வேணா 5 மணிக்கே கிளம்புறான் 6 மணிக்கே கிளம்புறான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 9 to 5 நம்ம வேலையை முடிச்சோமா கிளம்பிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து KPNோட பில்டிங். ஆக்சுவலாக இங்கே நம்ம இந்தியன்ஸே நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இந்த KPNல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடி ஃபீல்டு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும் கூட. ஒரே ஃபீல்டு ஐடி தான். எங்கள் யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாகவுமே செம டிமாண்ட் ஐடிக்கு. ஓகே, நம்ம பேக் டு சப்ஜெக்ட் வருவோம். ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட், ப்ளூ கார்டு, அப்புறம் வந்து ஒர்க் வீசா, ICTன்ட்டு. ஸோ எல்லா கேட்டகரிக்குமே வந்து பேசிக் சேலரி லிமிட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் பார்த்தோம்னா 2025க்கு வந்து ஆல்மோஸ்ட் 5,000 euros வந்து பேசிக் சேலரி சிங்கிள் ஸ்டேட்டஸில் வரவங்களுக்கு. ஸோ ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வரவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி. ஸோ 5,000 euros ஆல்மோஸ்ட் 4.5 lakhs வரும் நம்ம இந்தியன் ருபீஸில். ஸோ அதே மாதிரி வீசாக்கும் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனிஸும் வந்து இங்கே வந்து அங்கே ஒரு சேலரி, இந்தியாவில் இருக்கும்போது ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் இங்கே வந்து சேலரி கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற பிஸ்னஸே இல்லை. ஸோ இந்த சேலரி கண்டிப்பாக நீ ரெக்ரூட் பண்ணுறன்னா இந்த சேலரி கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சேலரி விஷயத்தில் யாருமே ஏமாற்ற முடியாது. ப்ராப்பராக உங்களுக்கு இந்த லீகல் டாக்குமெண்டேஷனோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் இல்லீகலாக வர்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. யூரோப்பியன் யூனியனில் அது பாசிபிளே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ட்ரெயின் வர வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். நான் ஃப்ரண்ட் கேமராவில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வியூவை. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த வியூ. ஆக்சுவலாக நான் எப்பவுமே இங்கே தான் நின்றுட்டு நான் வந்து வியூ பார்த்துட்டே இருப்பேன். அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ட்ரெனோட் ஸ்டேஷனு. இங்கேருந்து ஒரு 5 minutes ட்ராமில் போனோன்னா, பை வாக் போனோன்னா 15 minutes ஆகும். சைக்கிள் இருக்குது. ஸோ சம்மர்லலாம் நான் சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு சைக்கிள் சிட்டி. சைக்கிளுக்குன்னு தனியாக போகிறதுக்குனே தனி ரோடு போட்டிருப்பாங்க. மழை, வெயில், குளிர் எது வந்தாலும் வந்து இங்கே சைக்கிள் ஓட்டிகிட்டே போவாங்க. ஸோ அந்த பார்த்து அவ்வளோ சூப்பராக போட்டிருப்பாங்க சைக்கிளுக்கு. ஆக்சுவலாக இந்த வியூவில் நின்று நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஸோ இப்போ வந்து நிறைய ரிசோர்ஸ் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து வேக்கன்சி இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்படி அப்ளை பண்ணி வந்தனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து அந்த எபிசோட் 1 and 2ல் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். யூரோப்பியன் யூனியனில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கும். இல்லீகலாக மட்டும் கண்டிப்பாக வராதிங்க. ஏன்னா இங்கே வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஈச் இண்டிவிஜுவலுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருந்தால் தான் உங்களால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் இல்லீகலாக வந்தீங்கன்னா இது எதுவும் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்தியாவிலேருந்து எப்படி ஜாப் அப்ளை பண்ணி இங்கே நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்தனோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு விலாகாக போட்டிருக்கேன். நான் வந்த மெத்தடு தான் இது. ஸோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களாலேயும் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே ஒரு ஜாப் வாங்கிட்டு உங்களால் வர முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுப்போம். ஸோ இந்த விலாகில் உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் கார்த்திக் signing off now. See you on a next video. Bye. If you like this video, please like it, share it and subscribe it for more videos.